பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. தாகத்தோடு கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். தாகத்தாலே கதரும் போது நம்மை கேட்கிறவர். அவருடைய நாமம் என்ஹக்கோர். அவர் நம்முடைய துணையாளராக இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லி இந்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. பாவத்தை எதிர்க்கிற பலன், பலத்தின் மேல் மிகுதி, பலத்தின் மேல் மிகுதியான பலன் இப்பொழுது உங்கள் மேல் ஆமென் அவர் பொழிகிறாருங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுங்கள் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவான், வார்த்தையாலே சமூகத்தாலே நிரப்புவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே. என்ஹக்கோர் சொல்லுங்களேன் எல்லோரும் சரி. என்ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாருங்க. உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதுல இருந்தா ஜீவ ஊற்று புறப்படுகிறது.